ஹலோ கைஸ். இன்றைக்கு வயலை பார்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தந்தது. என்னென்னு சொன்னால் வயல் கதிராகி கொண்டு வருது. எல்லாமே கதிராகிட்டுன்னு சொன்னால் இல்லை, சில பயிரில் கதிர் இன்னும் வரல. கிட்டத்தட்ட 100க்கு 90 விதமான பயிர்கள் வந்து கதிராகி கொண்டு வருது. அதுதான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இது வந்து பிஜி 378 போலை இனத்தை சேர்ந்த நெல் இனத்தை தான் நாங்கள் விதைச்சிருக்கிறோம். பார்க்க ஒரு நல்ல ஒரு செழிப்பான கதிரைத்தான் இருக்குது. நல்ல விளைச்சலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அறுவடையை எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து வயலுக்குள்ளே காற்று அடித்து கொண்டிருக்கு. இப்போ பின்னர் டைமில் நாங்கள் வயலுக்குள்ளே நாங்கள் வரக்குள்ளே ஒன்று காலையில் வரும், இல்லாட்டி பின்னத்தில் வரும். மத்தியான டைமில் வந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கடும் வெயிலாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு பெரிய கதிராத்தான் இருக்குது பார்க்கக்குள்ள. ஒரு நல்ல ஒரு விளைச்சலை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த பிஜி 370 நெல் ஒரு சிறந்த ஒரு நெல்லினம், பெரிய வளர்த்தியாக இருக்காது, ஒரு அளவான வளர்த்தியாக கொண்டு வரும். நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து இது வந்து ஏடி 362, அதாவது நீட்டு சோப்புன்னு சொல்லுவாங்க. சோப்பு வகையை சேர்ந்த நெல்லினம் இது. இதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கதிராகி கொண்டு வருது. ஆனால் அந்த பிஜி 378 நெல்லினத்தை விட இது வந்து கொஞ்சம் இதில் கதிர் வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ முதல் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இது கொஞ்சம் சின்ன கதிர் மாதிரி தெரியுது. இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து செலவு தானங்கள் குறைய, ஏன்னா அந்த நோய் தாக்கங்கள் வந்து இந்த நெல்லினத்துக்கு வார குறைவு ஏடி 362. மற்ற வந்து எவ்வளோ தண்ணிலையும் வந்து விதைக்கக்குள்ளேயும் வந்து ஒரு 8-9 நாட்களுக்கு தண்ணி இல்லாமல் இதனுடைய முளை வந்து தண்ணிக்குள்ளே இருந்து பிறகு திருப்பி பயிராகக்கூடிய தன்மையை கொண்டது. அதே மாதிரி தண்ணி இல்லாமல் நிறைய காலம் வந்து நீடிக்கக்கூடியது.